Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ATCJ 2025க்கு ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் ஃபிசிக்ஸ் யூனிட் நமக்கு வந்து அதில் ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு 30 கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் விச் இஸ் லைட். ஸோ லைட் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 5 to 7 கொஷின்ஸ். ஸோ நான் வந்து ஒரு ஆவரேஜ் கொஷின், ஸோ இதை விட அதிகமாகவும் கேட்கலாம், வெயிட்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ மேண்டேட்ரியாக வந்து இதே இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு கிடையாது, பட் ஆவரேஜாக கண்டிப்பாக 5 to 7 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ATCJE 2025 அப்படின்றது. சரி, ஸோ இந்த டாபிக் தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லைட் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் லைட்டு, ஷேடோனா என்ன, அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலாஸ், வேறு என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பேசிக் டு அட்வான்ஸ்டு, ஓகே, பேசிக் கான்செப்ட் லெவல் டு காம்படிட்டிவ் லெவல் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ சம் நேச்சுரல் ஃபினாமினா, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். தென் ஹியூமன் ஐ. ஸோ இதில் இருந்தால் நமக்கு கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால நம்ம இந்த டாபிக்ஸை இந்த லைட் அப்படின்ற ஓவரால் பெட்டிங் கீழே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் வி ஆர் ஸ்டார்டிங், ஸோ நம்ம அகாடமியில் வி ஆர் லான்ச்சிங் அ மெகா in-depth online course exclusively for Airport Authority of India ATCJE 2025. ஸோ கிளாஸ் வந்து 28th of April ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாரும் நம்மளோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்க்கல, கோர்ஸ் ஜாயினிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் அகாடமி அண்ட் தென் கிராக் யுவர் எக்ஸாம் இன் யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ நான் அந்த கோர்ஸ் வந்து நான் ஒரு டைம் டேபிள் நான் ப்ரீஃப் பண்ணிடுறேன் எப்படி இருக்கும் அப்படின்ற. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 செஷன் இருக்கும்ப்பா. அதில் ஒரு செஷன், ஓகே, மண்டே டு சண்டே ஆல் 7 days வில் பி யோர் ஒர்க்கிங் டே. ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் டே தான் உங்களுக்கு. ஸோ செஷன் 1 வந்து சிலபஸ் கவரேஜ் ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். செஷன் 2, செஷன் 3 உங்களுக்கு லைவ் கிளாஸாக போகும். ஃபிசிக்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் லைவ் சப்போர்ட் கிளாஸ், அதாவது சிலபஸ் கவரேஜ் நீங்கள் பார்த்ததுக்கான சப்போர்ட் கிளாஸஸ் போகும். அண்ட் அல்டர்னேட் டேஸ் அதே டாப்பிக்கில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் இருக்கும். ஸோ ஒரு டாபிக் பார்ப்பீங்க, அதுக்கு ரெலவெண்ட்டாக டெஸ்ட் சீரீஸ் போடுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்ப்பீங்க, டெக்ஸ்ட் சீரீஸ், இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓவரால் நீங்க சிலபஸ் கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 180+ வீடியோஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க கண்டிப்பா மினிமம் 3 வீடியோஸ் பார்த்துடணும். ஸோ செஷன் 1ல மினிமம் 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை கவர் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நம்ம லைவ் சப்போர்ட் கிளாஸஸில் நீங்கள் ஃபிசிக்ஸையும் மேக்ஸையும் அந்த 30 மார்க்ஸ்க்கு 25+ மார்க்ஸ் எடுக்கிறத நீங்கள் கண்டிப்பாக எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சண்டே மட்டும் உங்களோட செல்ஃப் ரிவிஷன், அந்த வீக் பார்த்ததை நீங்கள் எப்படி பிளான் பண்ணி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது சண்டே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆன் அதர் ஆல் 5 days or 6 daysமே வந்து உங்களை என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி தான் நம்மளோட டைம் டேபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கூடவே இருந்து உங்களை கைட் பண்ணி இந்த எக்ஸாமை கிராக் பண்ண வச்சிடுறோம். ஸோ கோர்ஸோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 சிலபஸ் கவரேஜ் வீடியோஸ் இருக்கு, 40 டெக்னிக்கல் டெஸ்ட், டெக்னிக்கல்ன்றது ஃபிசிக்ஸும் மேக்ஸும் 40 ஈச் 40 டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்கும். தென் 10 லைவ் ஸ்பெஷல் செஷன்ஸ், 25 ஃப்ரீ டெஸ்ட், 40 லைவ் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ். ஓகே, சிலபஸ் கவரேஜ் வீடியோஸ் மட்டும் தான் ரெக்கார்ட், மிச்சம் எல்லாமே உங்களுக்கு லைவ்ல தான் போகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 செஷன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கைட் பண்ணுறோம்ப்பா. ஸோ இது வந்து கோர்ஸ் ஹைலைட்ஸ். ஓகே, கோர்ஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ நான் ஒரு நாளைக்கு இந்த 3 செஷன்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணுவோம் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அட் த சேம் டைம் டெய்லி நீங்கள் மினிமம் 3 வீடியோஸ் வந்து நீங்கள் உங்கள் சைடில் பார்க்கணும். அது போக உங்களுக்கு லைவ் சப்போர்ட் கிளாஸ் அண்ட் அல்டர்னேட் டேஸில் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? So again, I'm just informing you that நம்ம அகாடமியில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ATCJE 2025க்கான மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் April 28 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ ப்ளீஸ் டூ கால் 96771136 ஃபார் அட்மிஷன். ஓகே, ஸோ வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி we are starting with the topic light. ஓகே, ஸோ
இதுல என்னெல்லாம் பார்க்குறோம் நான் ஏற்கனவே கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். we are starting with what is lightனா என்ன, ஸோ லைட் ரிலேட்டடா என்னென்ன பேசிக் இன்ட்ரடக்ஷன் தெரியணும், அதுக்கப்புறம் அப்படியே அட்வான்ஸ்டா நம்ம ஒவ்வொரு டாபிக்கா போகலாம். சரியா? ஸோ கான்செப்ட்ஸ்ல இருந்து அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ் இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க, பட் பேசிக் கான்செப்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி நான் சொல்லித்தர கான்செப்டை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்பாங்க அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை நான் டீச் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்கப்பா. ரைட்டா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா லைட்ல சில விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் டிராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இது நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ லைட்டோட பாத், ஓகே, லோக்கஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ லைட். ஸோ நான் நோட்ஸும் கொடுத்துட்றேன். அட் த சேம் டைம் நான் கான்செப்டும் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். ஸோ உங்க கூடவே நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஸோ லைட் டிராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். Okay, this is an important property of light. Okay. So, there are some objects which are called as luminous objects. Luminous objects. So, luminous objects na enna? So, எந்த objects தானாகவே லைட் எமிட் பண்ணுதோ அதை லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்ப இது சொன்னோன்னே எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வரும்? சன் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ சன், ஓகே, சன் அந்த மேஜர் ஸ்டார்ஸ் எல்லாமே தே ரிஃப்ளெக்ட் தேர் ஓன் லைட், சாரி தே வில் எமிட் தேர் ஓன் லைட். ஓகேவா? ஸோ அது வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட். அப்ப நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்னா த ஆப்ஜெக்ட்ஸ் விச் கேன் நாட் எமிட், அதால அதுகிட்ட இருந்தே ஓனா லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதால கொடுக்க முடியாது, அதெல்லாம் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னா தீஸ் ஆர் தி ஆப்ஜெக்ட்ஸ் that give out or emit light of their own. They are called as luminous objects. So இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். சரி, இப்போ லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். பட் எனக்கு தேவையான டைரக்ஷன்ல லைட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்ஷன், எனக்கு வந்து லைட் ஒரு டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ல பாஸ் ஆயிட்டு இருக்கு, பட் ஐ வாண்ட் டு டிஃப்ளெக்ட் இட். நான் அது வந்து வேற ஒரு டைரக்ஷன் எனக்கு லைட் தேவைப்படுது, நான் அது எப்படி டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னா we will use something called as mirror. Okay, so mirror என்ன பண்ணணும்னா it will change the direction of light. Okay, so இங்க எனக்கு ஒரு மிரர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, மிரர் இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு லைட், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேண்டில்ல இருந்து லைட் வருது. ஸோ இந்த லைட் இஸ் ஃபாலிங் ஸ்ட்ரெயிட் ஆன் டு த மிரர், இட் வில் சேஞ்ச் இட்ஸ் பாத். ஓகே, அப்போ மிரரோட ஃபங்க்ஷன் என்ன? இட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் லைட். அது மேலே ஒரு லைட் பட்டுச்சுன்னா அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். இல்லைன்னா லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், நமக்கு தேவையான டைரக்ஷன்ல லைட் வேணும் அப்படின்றப்போ வில் பி யூசிங் மிரர்ஸ். ஓகே, ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ்லாம் இருக்கு, நம்ம அப்படியே போக போக பார்க்கலாம். ஸோ மிரர் இட் சேஞ்சஸ் the direction of light that falls on it. ஓகே, ஸோ இப்போ லைட்டுன்னு ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ லைட் அப்படின்ற விஷயம் பார்த்தாலே நமக்கு இன்னொரு விஷயம் நடக்கும், அது என்னது? ஷேடோ. கரெக்டா? ஸோ லைட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? ஷேடோஸ் அப்படின்னு இருக்கும். ஷேடோஸ், நிழல் இல்லையா? ஷேடோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? இதே நீங்க ஒரு டார்க்கான ஒரு இருட்டுல நைட் டைம் பாத்தீங்கன்னா ஷேடோ இருக்காது. டே லைட், ஒரு லைட் இருக்கு அப்படின்ற இடத்துல மட்டும் தான் நமக்கு ஷேடோஸ் இருக்க போகுது. அப்ப எப்போ ஷேடோஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லைட் இப்படி டிராவல் ஆயிட்டே இருக்கு, இந்த இடத்துல நான் ஒரு பாக்ஸ் வச்சுறேன், ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்ட். ஒப்பேக் ஆப்ஜெக்ட்னா இது வழியா லைட்டை பாஸ் பண்ணாதது. ஓகே, ஒப்பேக்.
opaque object அப்படின்னா the objects which will not allow the light to pass through. இந்த ஆப்ஜெக்டை தாண்டி லைட் போகாது. இப்போ வால், செவர் இருக்கு இல்லையா, வாலு, டோரு, இதெல்லாம் நம்ம ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதை தாண்டி லைட் போகாது. ஒரு ரூம்குள்ள லைட் எரியுதுன்னா நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த இன்னொரு ரூம்ல உங்களுக்கு லைட் தெரியாது. கரெக்டா? ஏன்னா டோரு, வால்ஸ் எல்லாமே ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். ஸோ ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது any object just not allowing the light to pass through it. அது நம்ம opaque object அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஷேடோ எப்ப அக்கர் ஆகும்னா, எனக்கு இந்த மாதிரி லைட் வந்து ஒரு opaque ஆப்ஜெக்ட் மேல ஃபால் ஆயிடுச்சு, ஓகே, இல்ல இந்த லைட்டோட பாத்துல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு, ஒரு opaque ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்ப எனக்கு இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து இங்க வந்து எனக்கு ஷேடோவா ஃபார்ம் ஆகும். டிபெண்டிங் அப்பான் எனக்கு லைட் டைரக்ஷன் எதுல இருக்கோ அப்ப எனக்கு ஷேடோ எந்த டைரக்ஷன்னாலும் ஃபார்ம் ஆகலாம். Okay, so shadows எதனால ஃபார்ம் ஆகுது? Shadows are formed when an opaque object இது ரொம்ப முக்கியம். opaque object தான். transparent objectலாம் it will allow the light to pass through. அப்ப அங்க shadow occur ஆகாது. opaque objectல லைட் ஃபால் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் ஷேடோஸ் ஃபார்ம் ஆகும். They are formed when an opaque object comes in the path of light. Comes in the path of light. So these are called as shadows. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ். ஓகே, ஸோ அடுத்த கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் குள்ள போகலாம். ஸோ ஒரு பிளேன் மிரர் இருக்கு. ஓகே, ஒரு பிளேன் மிரர்ல இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் வில் பி, நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் ரெண்டு டைப்பா இருக்கலாம். ஓகே, எய்தர் இட் வில் பி எரெக்ட் ஆர் இட் வில் பி இன்வெர்டட். ஒரு இமேஜ், ஒரு மிரர்ல ஃபார்ம் ஆகிற இமேஜ் எய்தர் இட் கேன் பி எரெக்ட் ஆர் இட் கேன் பி இன்வெர்டட். அதே மாதிரி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல இருந்து என்ன பண்றோம், பிளேன் மிரர்ல இமேஜ் ஃபார்மேஷன் நடக்க போது. அப்ப இந்த இமேஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இமேஜ் கேன் பி எரெக்ட் ஆர் இன்வெர்டட். இது ஒரு டைப். அட் த சேம் டைம் இன்னொன்று என்னன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ இமேஜ் வந்து ஆப்ஜெக்டை விட ஸ்மால் சைஸா இருக்கலாம், ஸ்மால்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிமினிஷ்ட்னு சொல்லுவாங்க, டிமினிஷ்ட். அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து 3 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா என்னது, இமேஜ் வந்து டிமினிஷ்டா இருக்கு. இல்லைன்னா சேம் சைஸ்ல ஃபார்ம் ஆகும். இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சைஸ்ல என்ன பொசிஷன்ல எனக்கு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இமேஜ் வந்து எனக்கு என்ன சைஸ் கிடைக்கும் அப்படின்றது அது எல்லாமே நம்ம பார்ப்போம் டீட்டெயிலா. சரியா? அப்படி இல்லைன்னா என்லார்ஜ்டு இமேஜா கிடைக்கும். இதுக்கும் இல்லைன்னா சம்டைம்ஸ் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளால பார்க்க முடியாது, பட் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும், பட் இட் வில் பி சம்வேர் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு. ஸோ இதுதான் இமேஜோட சைஸ். ஓகே, இதர் இட் வில் பி அதோட நேச்சர். இது வந்து நேச்சர்னு சொல்லலாம், இது வந்து நம்ம சைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பிளேன் மிரர்ல இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகலாம் நார்மலா, எனி மிரர், நாட் பிளேன் மிரர், எனி மிரர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் இருக்கு. அது எனி மிரர்ல நமக்கு எய்தர் it can be erect or inverted and size பொறுத்த வரைக்கும் small or diminished இருக்கலாம், இல்ல same size as the object இருக்கலாம், இல்ல object 10 cm இது 30 cm கூட இருக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல நம்ம ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றப்போ நமக்கு இமேஜ்ல டிஃப்ரெண்ட் நேச்சர் அண்ட் சைஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் இருக்கு. ஓகே, அதுல ப்ராடா கிளாசிஃபை பண்றது பிளேன் மிரர், இன்னொன்னு ஸ்பெரிக்கல் மிரர். பிளேன் அண்ட் ஸ்பெரிக்கல். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ல நமக்கு ரெண்டு கிளாசிஃபிகேஷன், இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஒன்று கான்கேவ் ஸ்பெரிக்கல் மிரர், இன்னொன்று கான்வெக்ஸ் ஸ்பெரிக்கல் மிரர். ஓகே, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். சரி, இந்த பிளேன் மிரர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பிளேன் மிரரை பொறுத்த வரைக்கும் இமேஜ் எப்பயுமே எரெக்டா தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் சைஸுமே, இமேஜோட சைஸுமே எப்படிதான் இருக்கும், சேம் சைஸாக தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு மிரர் இருக்கு,
நான் ஆப்ஜெக்டை 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் த மிரர், இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஓகேவா, இது மிரர். இந்த மிரருக்கு 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன்னா எனக்கு இமேஜும் அதே மாதிரி ஒரு 3 சென்டிமீட்டர் தாண்டி எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இது என்ன டைரக்ஷன் இப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னா அதுவும் எனக்கு எரெக்ட். ஓகே, எரெக்ட் இமேஜா தான் கிடைக்கும். இது என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல தான் கிடைக்கும். ஓகேவா, அப்ப இதை நான் நோட்ஸா கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. இது பிளேன் மிரருக்கு. ஸ்பெரிக்கல் மிரருக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்ப்போம். An image formed by a plane mirror is erect and of same size as the object in front of it, or இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், as the object and it images at the same distance it is at the same distance from the mirror as the object in front of it. புரியுது, நான் சொன்னதுதான் இப்ப நான் நோட்ஸா கொடுக்குறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், பிளேன் மிரர் இஸ் எரெக்ட், இமேஜ் ஃபார்ம் பண்ணது அப்படியே எரெக்ட். இப்போ இமேஜ் எனக்கு இப்படி இருக்கு, இங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுவும் இங்க என்ன இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இன்வெர்டட்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இது இன்வெர்டட், இது எரெக்ட். ஓகேவா, ஸோ எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சேம் சைஸ், இது என்ன சைஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே சைஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். தேர்ட் பாயிண்ட், மிரருக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே தான் இமேஜ் வந்து மிரருக்கு பின்னாடி அதே டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இமேஜ் வந்து மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கும். இமேஜஸ் ஃபார்ம்ட் behind the mirror. It is formed behind the mirror. Okay, இது பிளேன் மிரரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல நான் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் concave mirror, concave spherical mirror. The other one is convex mirror. சரி, அப்போ கான்கேவ் மிரர் அப்படின்னா அந்த மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கான்கேவா இருக்கும், இந்த மாதிரி. இப்படி இருக்கும். இது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இது நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். கான்கேவ், நீங்க ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்பயுமே நம்ம ஸ்கூல்லேயே பார்த்துருப்போம், ஸ்பூன்ல வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த சைடு எப்படி இருக்கும்னா கான்கேவ். அதான் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்கேவ். குழியா இருக்கு இல்லையா, அது கான்கேவ் சைடு. சரி, அது கான்கேவ் மிரர். அதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கான்கேவா இருந்துச்சுன்னா அது கான்கேவ் மிரர். இதே இது எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி பல்ஜ் அவுட்டா இருக்கு, இப்போ எனக்கு இது இந்த சைடு தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இது என்னோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இதுல இதுதான் என்னோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கான்வெக்ஸ் மிரர். புரியுதா டிஃபரன்சஸ் உங்களுக்கு? பார்த்தோன்னே இது என்ன மிரர்ன்ற ஐடென்டிஃபிகேஷன் தெரியணும். ஸோ இங்கே த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் the reflecting surface of a spherical mirror
is concave. இது கான்வெக்ஸ்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, கான்வெக்ஸா இருக்கும். அதே ஸ்பூனை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா பல்ஜ் அவுட்டா இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ் தான் கான்வெக்ஸ். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் கான்வெக்ஸ். அதை நம்ம கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லுவோம். ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் convex. Then that we call it as convex mirror. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா லைட் அது மேல படுறப்போ ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு நான் சொன்னேன். ஓகே, அந்த இமேஜ் வந்து நமக்கு ரெண்டு டைப்பா இருக்கு. இமேஜ் இஸ் கிளாசிஃபைட் as real image, the other one is virtual image. ஸோ ரியல் இமேஜ்னா நீங்க ஒரு பாத் ஆஃப் லைட் வந்துட்டு இருக்கு, அங்க நான் ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றேன், இதோட இமேஜை நான் ஒரு ஸ்கிரீன், ஓகே, ஒரு ஸ்கிரீன்ல என்னால இந்த இமேஜை பார்க்க முடியுது அப்படின்னா அது ரியல் இமேஜ். ஒரு ஸ்கிரீன்ல இந்த இமேஜை கேப்சர் பண்ண முடியல, பார்க்க முடியல அப்படின்னா அது வர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? ஸோ ரியல் இமேஜ் அப்படின்னா இட் இஸ் an image which can be obtained on a screen. இது virtualனா an image which cannot be obtained on a screen. Image which cannot be obtained on a screen. So that is called as virtual image. சரி, இப்போ இந்த கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்கேவ் மிரர் பத்தி பார்க்கலாம். Okay, so concave mirror will always form real and inverted image. Real and inverted image. இது ரியல்னா virtual inverted erect. இதால virtual and erect இமேஜையும் ஃபார்ம் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை மிரருக்கு ரொம்ப க்ளோஸா வச்சோம் அப்படின்னா then we can obtain, அது கூட பாயிண்ட் எழுதிக்கோங்க, when the object is placed very close to the mirror, the image formed is so அது எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ளோஸா வைக்கிறப்போ image will be virtual, erect and enlarged இருக்கும். Okay, and magnified. Enlarged னா magnified ரெண்டு ஒரே மீனிங் தானே. So it will be enlarged. ஸோ கான்கேவ் மிரர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட் வந்து they'll use concave mirror to see a magnified image of your teeth. ஸோ டென்டிஸ்ட், அப்புறம் டார்ச்ல ரிஃப்ளெக்டர்ஸ், இதெல்லாம் அப்ளிகேஷன். சரியா? ரிஃப்ளெக்டர்ஸ் இன் டார்ச் லைட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம ரிஃப்ளெக்டர்ஸில் யூஸ் பண்ணுறது கான்கேவ் மிரர். வெஹிக்கிள்ஸில், டூ வீலரில், ஸ்கூட்டர்ஸில், அப்புறம் கார்ஸில் இருக்க ஹெட்லைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெட்லைட்ஸ் ஆஃப்
cars and scooters. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்கேவ் மிரர் அப்படின்றதுல நம்ம பொசிஷன் ஆஃப் இமேஜை பேஸ் பண்ணி பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எனக்கு இமேஜ் எங்க வருது, என்ன பொசிஷன்ல வருது, அண்ட் அதே மாதிரி என்ன சைஸ்ல வருது, நேச்சர் என்ன, வர்ச்சுவலா இருக்கா, எரெக்டா இருக்கா, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மிரரை பத்தின இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ நான் ஒரு கான்கேவ் மிரர்னா எப்படி சொன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த உள்ள கேவ் மாதிரி இருக்கா, அது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதோட சென்டர், இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட சென்டர் தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா போல் அப்படின்னு சொல்லுவேன். இட் இஸ் கால்ட் அஸ் போல். இப்ப இது வந்து ஒரு சர்க்கிளோட பாதி மாதிரி தானே இருக்கு. இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகி முடியும். அப்ப இந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எடுத்திருக்க மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட சென்டர் வந்து போல். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு ஸ்பியர், ஏன்னா இது ஸ்பெரிக்கல் மிரர் தானே, இதை கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகும். ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது கான்கேவ் மிரருக்கு. ஓகேவா? கான்வெக்ஸ் மிரருக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றது நான் கான்வெக்ஸ் மிரர் சொல்றப்ப சொல்றேன். ரைட். இப்ப இந்த போல், இந்த பாயிண்ட் Pக்கும் இந்த Cக்கும் நடுவுல இருக்கதா என்னதுன்னா we call it as the radius of curvature R. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும், R, radius of curvature. நான் நோட்ஸ் கொடுக்குறேன், ஜஸ்ட் இப்போ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் ஃபிகரேட்டிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்ப போல், இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இதெல்லாம் வழியா பாஸ் ஆகுற ஒரு லைன் தான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இது ரேடியஸ் ஆர்ன்னு சொன்னேன். இதுக்கு டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா அது அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர்ச்சர், இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட டயாமீட்டரை அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்த எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது போல். போல் அப்படின்றது the center of reflecting surface of a spherical mirror. It is called as a pole. Next is center of curvature. So pole P, center of curvature C. இந்த denotions தான் நம்ம அடுத்து யூஸ் பண்ணுவோம். அதனால நீங்க இனிமே P னா pole, capital C னா center of curvature. The reflecting surface of a spherical mirror. The reflecting surface of a spherical mirror forms a part of a sphere. ஸோ அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பியர் கிடைக்கும். அந்த ஸ்பியரோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். தி சென்டர் ஆஃப் த ஸ்பியர் இஸ் கால்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸ்பியர் இஸ் கால்ட் the center of curvature C. So concave mirror பொறுத்த வரைக்கும் இந்த center of curvature C வந்து it lies in front of the concave mirror. It lies in front of the
concave mirror. போலுக்கும் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். Radius of curvature. So the distance PC, the pole and center of curvature, PC is equal to the radius of curvature R. அடுத்து principal axis. Principal axis is an imaginary line, okay? So it is a straight line passing through the pole and center of curvature. So அதை நம்ம principal axis அப்படின்னு சொல்லுவோம். Next, focal length. So focal length, it is the distance between the pole and principal focus. The distance between the pole and principal focus is called as the focal length. It is denoted by f, small f. Then aperture. So diameter of the reflecting surface தான் என்ன சொல்லுவோம், aperture. It is the diameter of the reflecting surface of spherical mirror. இதுதான் we call it as aperture. So radius of curvatureக்கும் focal lengthக்கும் இருக்க relation அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, relation between radius of curvature and focal length. It is given by R is equal to 2 times F. Problems இதில் வந்து கேட்கலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் வரலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்தது வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு. ஓகே, இப்போ கான்கேவ் மிரர், நார்மலாக இந்த மிரரில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ரைட்? இப்போது ஒரு கான்கேவ் மிரரில் நான் மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை என்னென்ன பொசிஷனில் வச்சேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேக் டவுன் த ஹெட்டிங் as image formation. இது வந்து உங்களுக்கு அப்படியே தியரி கொஸ்டினாவே கேட்பாங்க. இந்த பொசிஷனில் நான் ஆப்ஜெக்டை இந்த மிரருக்கு முன்னாடி வச்சேன்னா எனக்கு இமேஜ் என்ன பொசிஷனில் கிடைக்கும்ன்ற கொஸ்டின் கேட்கலாம், இல்லை இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும்னு கேட்கலாம், இமேஜோட நேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ நான் கொடுக்க போகிற ஒரு டேபிள்ல இருந்தே 3 to 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். Concave mirror for different positions of the object.
ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம், இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இமேஜோட சைஸ் என்ன, இமேஜோட நேச்சர் என்ன. பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ டேபிள் படித்தா போதும், கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். Position of the object, position of the image, size of the image, nature of the image. So now object I am placing somewhere at infinity. First case I am placing the object at infinity, somewhere distance வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல நான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா இட் வில் பி ஃபார்ம்ட் அட் த ஃபோக்கஸ். கேபிட்டல் எஃப்ன்றது அட் த ஃபோக்கஸ். இது சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு டாட் மாதிரி தான், பாயிண்ட் சைஸ்ட் இமேஜ் தான் வரும். அது நம்ம என்ன சொல்லலாம், ஹைலி டிமினிஷ்ட்னு சொல்லலாம். ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹைலி டிமினிஷ்ட். யூ கேன் சே டு பி பாயிண்ட் சைஸ்ட். ஒரு டாட் மாதிரி தான் அந்த இமேஜ் இருக்கு. சரி, நேச்சர் ஆஃப் த இமேஜ் நான் சொன்னேன். இதில் வந்து உங்களுக்கு ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஜெக்டை ரொம்ப மிரருக்கு க்ளோஸாக வைக்காத வரைக்கும் நமக்கு இமேஜ் எப்படி தான் பார்க்கும், ரியல் அண்ட் இன்வெர்டட். கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும். Next position, beyond C. Beyond C na somewhere beyond, அதாவது இன்ஃபினிட்டில இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்குள்ள எங்கேயோ அப்படி நான் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் நெக்ஸ்ட் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் சி, இன்ஃபினிட்டி கிடையாது, பட் இட் இஸ் சம்வேர் கிரேட்டர் தேன் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் இமேஜ் வந்து பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இமேஜ் கிடைக்கும். ஸோ இன்ஃபினிட்டியை விட கொஞ்சம் பெரிய சைஸ், பட் ஸ்டில் இட் இஸ் ஸ்மால் கம்பேர்ட் டு த ஆப்ஜெக்ட், இட் வில் பி ஸ்மால். அதான் டிமினிஷ்ட். நேச்சர் வந்து சொன்ன மாதிரி ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். கான்கேவ்ல எல்லாமே உங்களுக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் எக்ஸப்ட் ஒரு கேஸ் தவிர. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். கரெக்டாக நான் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சேன் அப்படின்னா எனக்கு இமேஜும் எங்கே தான் வரும், அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் ஃபார்ம் ஆகும். இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி த சேம் சைஸ் அஸ் தட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட். Then if I am placing the object between focus and center of curvature, இங்கே இமேஜ் பார்த்தோம் இல்லையா, இப்போ நான் ஆப்ஜெக்ட் அங்கே பிளேஸ் பண்ணேன்னா எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா பியாண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் எனக்கு என்லார்ஜாக கிடைக்கும், பெரிய சைஸாக கிடைக்கும். ஸோ நேச்சர் பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். at focusல நான் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணா ஐ வில் கெட் அட் இன்ஃபினிட்டி. ஸோ சிக்னல் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஹைலி என்லார்ஜ்ட், ரொம்ப என்லார்ஜ் ஆயிருக்கும், ஹைலி என்லார்ஜ்ட்.
ஸோ இங்கேயுமே நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸோ கான்கேவ்ல மேக்ஸிமம் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் அதோட நேச்சராக இருக்கும், இமேஜோட நேச்சராக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்ற கேஸ் வரும். வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மிரருக்கு க்ளோஸாக வைக்கிறேன். க்ளோசர் அப்படின்றப்போ பிட்வீன் என்னோட போல் அண்ட் ஃபோக்கஸ். போல்ன்றது ஸ்பெரிக்கல் மிரரோட சென்டர் இல்லையா, அதுக்கு நடுவில். இப்போ க்ளோசர் டு மிரர் இருந்துச்சுன்னா இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் பிஹைண்ட் த மிரர். ஸோ அதனால தான் நம்மளால அதை ஸ்க்ரீனில் அப்டைன் பண்ண முடியாது. வர்ச்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். பிஹைண்ட் த மிரர் அண்ட் இட் வில் பி என்லார்ஜ்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்டாக இருக்கும். ஸோ இந்த டேபிள் நோட் பண்ணிக்கோங்க. டேபிள் நோட் பண்ணிக்கோங்க. Next we'll see convex mirror. Convex mirrors. So convex mirror நம்ம எங்க யூஸ் பண்ணோம்? அதே நம்மளோட வெஹிக்கிள்ஸ்ல, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூட்டரா இருக்கட்டும், காரா, இட் இஸ் யூஸ்ட் இன் சைடு மிரர்ஸ். ஸோ கான்வெக்ஸ் மிரர்ல ஃபார்ம் ஆகிற இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி வர்ச்சுவல், எரெக்ட் சைஸாக தான் இருக்கும், டிமினிஷ்ட். ஓகே, ஸோ பேராமீட்டர்ஸ் அதே தான்ப்பா. அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அந்த மாதிரி இதெல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். கான்வெக்ஸ்ன்றப்போ எனக்கு இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த சைடு தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இமேஜ் ஃபார்மேஷன் by a convex mirror for different positions of the object. ஸோ இல்லை ரெண்டு கேஸ் தான் பார்ப்போம் கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணுறோம், இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது, இமேஜோட சைஸ் அண்ட் இமேஜோட நேச்சர்.
position of the object, position of the image, size of the image, nature of the image. Okay, so இப்போ object if I am placing at a very far distance at infinity, எனக்கு image எங்க கிடைக்கும்னா it will be at the focus, but அந்த focus எங்க இருக்கும்னா it will be behind the mirror. ஆனால் தான் நமக்கு erect image கிடைக்கும், virtual கிடைக்கும். Size பார்த்தீங்கன்னா highly diminished. Second case பார்த்தீங்கன்னா between infinity and pole. Then I'll be getting my image somewhere between the pole and focus, but behind the mirror. Convex எல்லாமே behind the mirror, concave in front of the mirror. So diminished image தான் கிடைக்கும், small size தான் கிடைக்கும், virtual and erect. So convex க்கு இந்த ரெண்டு condition தான். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் கான்செப்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு போலில் இருந்து மிரரோட போலில் இருந்து எனக்கு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதை நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இன்னொன்று இமேஜ் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். The other one is called image distance. So object distance is denoted by the symbol U. Image distance V. So object distance na enna appadina the distance of the object from the pole. Distance of the object from the pole, it is called as object distance. The image distance the distance of the image from the pole. ஸோ நமக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இந்த மிரர்ஸில் இருக்குது. ஒன்று வந்து மிரர் ஃபார்முலா, இன்னொன்று மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. மிரர் ஃபார்முலா, another one is the formula for magnification. ஸோ மிரர் ஃபார்முலா என்னன்னா 1/v plus 1/u is equal to 1/f. Vன்றது இமேஜ் டிஸ்டன்ஸ், யூன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த். இதெல்லாம் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன், இட் இஸ் கிவன் பை m which is equal to height of the image. It is a ratio of height of the image to the height of the object. So height of the image will denote it as h prime, h dash அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்டுக்கு ஹெச்னு சொல்லுவோம். ஆர் in terms of image and object distance சொல்லணும்னா minus v by u. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், ப்ராப்ளம் கேட்குறதுலாம் இதுலேருந்து.
Okay, so this is all about spherical mirrors. Next, we'll see the reflection and refraction. We'll see about reflection and refractions. Next important topic. So, basically, mirrors பத்தி பார்த்தாச்சு. ஸோ லைட் ரே, ஓகே, லைட் ரேஸ் வந்து ஒரு சர்ஃபேஸில் வந்து ஹிட் ஆகுது, இடிக்குது, இல்லை அது இன்சிடென்ட்னு சொல்லுவோம். சரி, அது வந்து அதில் மேலே படுறது இருக்கு இல்லையா, அந்த லைட் ரேவை நம்ம இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். அப்படி இன்சிடென்ட் ரே வந்து ஒரு லைட் ரே வந்து ஒரு சர்ஃபேஸை ஸ்ட்ரைக் ஆகுது. இதை ஒரு சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க. ஒரு லைட் ரே வந்து என்ன பண்ணுது, இப்படி எனக்கு சர்ஃபேஸை ஸ்ட்ரைக் ஆகும். தென் வில் கெட் ஒன் மோர் ரே லைக் திஸ். இட் கம்ஸ் பேக். இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இட் வில் கம் பேக். அப்படி இல்லை அப்படின்னா இட் வில் கம் ஆன் திஸ் சைட். ஓகே, ஸோ இதில் என்னன்னா, இது வந்து இன்சிடென்ட் ரே. சர்ஃபேஸில் வந்து ஹிட் ஆகுது இல்லையா, இது இன்சிடென்ட் ரே. அதே சர்ஃபேஸை விட்டு இட் இஸ் கம்மிங் பேக் அப்படின்னா அது ரிஃப்ளெக்டட் ரே. இல்லை அந்த சர்ஃபேஸ்க்குள்ள பெனிட்ரேட் ஆகி நமக்கு இன்னொரு சைடு வர்றது வந்து ரிஃப்ராக்டட் ரே. ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இதில் நம்ம நார்மல்னு ஒன்று கன்சிடர் பண்ணுவோம், பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, இது வந்து நார்மல். ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் இன்சிடென்ட் ரே. ஓகே, நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், தீட்டா ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது எது நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இருக்க ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தீட்டா ஆர், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எது நார்மலுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இது தீட்டா ரிஃப்ராக்ஷன். ஸோ இப்போ நான் இந்த சொன்ன டெர்மினாலஜிக்கு நோட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, அதாவது அந்த டாப்பிக்கான ஒரு டெஃபினேஷன் மாதிரி. ஸோ த light ray which strikes any surface is called incident ray. And the ray that comes back from the surface after reflection is called reflected ray. So next important பார்த்தீங்கன்னா law of reflection. So reflection நடக்கணும் அப்படின்னா what are the things mandatory? Laws of reflection. எல்லா தடவையும் லைட் ஒரு சர்ஃபேஸ்ல பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாது. there should be some conditions இல்லையா. ஸோ அதான் இந்த லாஸ்ல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், the incident ray the normal and the reflected ray all lie on the same plane.
the reflected ray all lie on the same plane. Next, angle of incidence should be equal to angle of reflection. The angle of incidence is always equal to the angle of reflection. So next reflection க்கு இந்த ரெண்டு தான். Next refraction சொன்னேன் இல்லையா? So what is refraction? ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் டிராவல் ஆகுறப்போ ஒரு பெண்டிங் ஆஃப் லைட் நடக்கும். டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனை சேஞ்ச் பண்ணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகுது, இது நார்மல் அப்படின்னா எனக்கு லைட் எதர் பெண்டிங் அவே ஃப்ரம் த நார்மல். எக்ஸாக்டாக எப்படி இருக்காது, இது ஸ்ட்ரெயிட் லைன்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கணும். பட் ரிஃப்ராக்டட்லேயே என்ன ஆகும்னா எதர் இட் வில் பி கம்மிங் லைக் திஸ் அவே ஃப்ரம் த நார்மலாக இருக்கும், இல்லைனா டுவர்ட்ஸ் த நார்மலாக இருக்கும். இந்த ரெண்டுமே ரிஃப்ராக்டட் தான். அந்த ஒயிட் கலரில் நான் ட்ரா பண்ணியிருக்கிறது ரெண்டுமே உங்களுக்கு ரிஃப்ராக்டட் ரேஸ் தான். Okay, under certain condition it will be refracted away from the normal. இது away from the normal, இது towards the normal. Normal ஒட்டியே refract ஆயிருக்கும். சரியா? So what is refraction பார்த்துடலாமா? By definition, it is a phenomenon where light traveling obliquely from one medium to another changes its direction of propagation in the second medium. இதுதான் நம்ம refraction அப்படின்னு சொல்லுவோம். Okay, so refraction definition நோட் பண்ணிக்கோங்க. Next is statement, laws of refraction. First point, the incident ray, the normal, and the refracted ray all lie in the same plane.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு இந்த லால we'll see about a statement which is called as Snell's law. Snell's law of refraction. So Snell's law padi the ratio of sine of angle of incidence sine I divided by sine r angle of refraction will be a constant. இதான் Snell's law ஓட ஸ்டேட்மெண்ட். இங்க I அப்படின்றது angle of incidence and R அப்படின்றது angle of refraction. Okay, so this is about law of refraction. நான் சொன்ன மாதிரி நமக்கு ரிஃப்ராக்டட் ரே கேன் பி எய்தர் டுவர்ட்ஸ் த நார்மல் இல்லைன்னா அவே ஃப்ரம் த நார்மல் பார்த்தோம். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைட் ரே இது ஒரு மீடியம் 1 வச்சுக்கோங்க. இது என்னோட சர்ஃபேஸ். ஓகே, சர்ஃபேஸ் இது மீடியம் 1, இங்கிட்டு இருக்கிறது மீடியம் 2 வச்சுக்கலாம். In case எனக்கு medium 1 is a rarer medium and medium 2 is a denser medium, light வந்து எனக்கு rarerல இருந்து denser mediumக்கு வருது அப்படின்னா எனக்கு it will bend towards the normal. Refraction towards the normal நடக்கும். இது எனக்கு denser to rarer medium. இது denser medium, இது rarer medium. இங்க எனக்கு சிக்னல் லைட் ரே வருது அப்படின்னா இன்சிடென்ட் ஆகிற லைட் ரே ரிஃப்ராக்டட் வில் பி அவே ஃப்ரம் த நார்மல். இந்த மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் இருக்கும், இது அவே ஃப்ரம் த நார்மல் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இந்த சேஞ்ச் இன் டைரக்ஷன் நடக்குது அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். It is the concept called as refractive index. So refractive index அப்படின்றது the extent, எவ்வளோ தூரம் இந்த change in direction of my refracted light ray நடக்குது அப்படின்னு சொல்றது தான். The extent of change in direction that takes place in a pair of media. பேர் ஆஃப் மீடியா 2 வேணும் கண்டிப்பா இல்லையா? ஏன்னா ஒரு மீடியம் 1லேருந்து ஒரு மீடியம் 2 இருந்தால் தான் நமக்கு அங்கே ரிஃப்ராக்ஷன் நடக்கும், அங்கே தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு வரும். ஸோ நான் இங்கே ரேரர் மீடியம் டென்சர் மீடியம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வாட் இஸ் ரேரர், வாட் இஸ் டென்சர்? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எந்த மீடியம்க்கு அதிகமாக இருக்கோ அது டென்சர் மீடியம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லோவராக இருந்துச்சு அது ரேரர் மீடியம். சரியா? ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. த மீடியம் ஆஃப் larger refractive index, it is said to be optically denser. The medium of
smaller refractive index. Then இது நம்ம ஆப்டிக்கலி ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரேரர் மீடியம்ல தான் எனக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ரேரர் மீடியம்னா ஸ்பீட் ஆஃப் லைட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷனில் இந்த மாதிரி தான்ப்பா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம் இந்த டாபிக்ஸ்ல இருந்து. தென் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஐ. ஹியூமன் ஐ. ஸோ ஹியூமன் ஐயில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் ஆன் த ரெட்டினா. ரெட்டினா. ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. The lens system of human eye. The lens system of human eye forms an image on a light sensitive screen which is called as retina. Light sensitive screen called as retina. So image formation ஐல எங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்க, அவங்க ஆன்சர் என்னவா இருக்கணும்ப்பா? இட் இஸ் ஆன் த ரெட்டினா. சரி, இமேஜ் ஃபார்மேஷனுக்கு என்ன மெயினா தேவை? லைட். அப்ப ஐக்குள்ள எப்படி லைட் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த்ரூ அ மெம்பரேன் கால்ட் அஸ் கார்னியா. கார்னியா. இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுது, நம்ம கண்ணில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், அப்போ இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக லைட் வந்து கண்ணுக்குள்ளே போனால் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த லைட் எது வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த்ரூ த கார்னியா. ஸோ லைட் என்டர்ஸ், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. லைட் enters the eye through a thin membrane called as cornea. கருவிழி இருக்கு இல்லையா, ஐபால். ஐபாலோட டயாமீட்டர், இதெல்லாம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஐபாலோட diameter, it will be 2.3 centimeter. ஓகே, இப்போ கார்னியா தான் லைட்டா என்டர் அலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ எவ்வளோ லைட் வரலாம் கண்ணுக்குள்ள? ஓகே, அதை யார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூப்பிள். பியூப்பிள். ஸோ பியூப்பிள் controls the amount of light entering the eye. Controls the amount of light entering the eye. Okay, so the pupil தான் லைட்டை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணா கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன், சரி, அதாவது விரிஞ்சு கொடுக்கும் அப்புறம் சுருங்கிக்கும், இந்த மாதிரி தான் வந்து லைட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த கண்ட்ரோல் அந்த
பியூப்பிள் வந்து என்லார்ஜ் ஆறதோ இல்ல ஷ்ரிங்க் ஆறதோ அதை யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரிஸ். ஐரிஸ் அப்படின்றது ஒரு டயஃப்ராகம் மாதிரி இருக்கும். சரி, அதான் வந்து பியூப்பிளோட சைஸை கண்ட்ரோல் பண்ணும். பியூப்பிளோட சைஸை கண்ட்ரோல் பண்ணாதான் லைட் எவ்வளவு தூரம் ஐக்குள்ள வரணும் இல்லை அப்படின்றத கண்ட்ரோல் பண்றது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஐரிஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்ப்போம். அந்த ஆப்ஜெக்டை ஸ்ட்ரெயின் இல்லாமல், அதாவது கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் கரெக்டாக கிளியராக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றத வி கால் இட் அஸ் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிளியராக பார்க்கறது எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களால் ஒரு ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியுது அப்படின்றது நியர் பாயிண்ட் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஹெல்தியான அடல்ட்டுக்கு இட் ஷுட் பி 25 சென்டிமீட்டர். ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்டிங்க்டா கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணாம பார்க்க முடியற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 25 சென்டிமீட்டர் அப்படின்றது. இது நியர் பாயிண்ட். ஃபார் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிளியரா பார்க்க முடியுது, எவ்வளவு பக்கத்துல வச்சா ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்டிங்க்டா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நியர் பாயிண்ட். ஃபார்தஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு தூரம் என்னால் ஆப்ஜெக்டை கிளியரா பார்க்க முடியும் அப்படின்றது ஃபார் பாயிண்ட். இது ஒரு நார்மல் ஐக்கு இன்ஃபினிட்டியா இருக்கும். ஓகே, இது வந்து ஹெல்தியான கேசஸ் சொல்லியிருக்கேன். இப்போ ஐல நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ விஷன்னா நம்ம பார்க்கறது தான் விஷன்னு சொல்றது. இந்த விஷன்ல நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஒன்று மயோப்பியா, இன்னொன்று ஹைப்பர் மெட்ரோபியா, இன்னொன்று பிரஸ்பியோபியா. ஓகே, ஸோ இந்த 3 வந்து விஷன்ல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கு. நம்ம கண்ணாடிலாம் போடுறோம்ல, ஸோ அது இதுல இருக்க ஏதாச்சும் ஒரு ரீசனால தான் கண்ணாடி போடுறோம். Either it will be myopia or which is called as nearsightedness. Hypermetropia அப்படின்றது வந்து farsightedness. சரி, ஸோ மயோப்பியா அப்படின்னா நான் நியர் சைட்டட்னஸ், அதாவது எனக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் கிளியரா தெரியும், தூரமாக ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எனக்கு கிளியரா தெரியாது. இது மயோப்பியா. ஹைப்பர் மெட்ரோபியான்றது தூரமா இருக்க ஆப்ஜெக்ட் எனக்கு கிளியரா தெரியும், பட் பக்கத்துல ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சு பார்ப்போம் இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்க டிஃபெக்ட் என்னது, ஹைப்பர் மெட்ரோபியா. ஓகே, ஸோ மயோப்பியா இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா வில் பி யூசிங் கான்கேவ் லென்ஸ். கண்ணாடி போடுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்க லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸாக இருக்கும். இதே இது ஹைப்பர் மெட்ரோபியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். ஸோ பிரெஸ்பியோபியா அப்படின்றது வந்து என்னன்னா நமக்கு பக்கத்தில், அதாவது நியர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நியர் பாயிண்ட் ஆஃப் ஐ அந்த 25 சென்டிமீட்டர் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இட் வில் ரெசீட் அவே. கொஞ்சம் 25 சென்டிமீட்டர்ன்றது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த டிஃபெக்டை தான் பிரெஸ்பியோபியா அப்படின்னு சொல்றது. ஸோ இது கண்ணில் இருக்க சிலியரி மசில்ஸ் அது வீக்கன் ஆகுறதுனால நமக்கு அக்கர் ஆகுறது தான் இந்த டிஃபெக்ட். சிலியரி மசில்ஸோட வீக்கனிங் அதனால அக்கர் ஆகுறது தான் இந்த பிரெஸ்பியோபியா அப்படின்றது. ஸோ சில பேருக்கு மயோப்பியாவும் இருக்கும், ஹைப்பர் மெட்ரோபியாவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது கான்கேவ் லென்ஸும் இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸும் இருக்கும். பைஃபோக்கல் லென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு. இந்த 2 டிஃபெக்டும் ஒரே பர்சனுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வில் பி யூஸிங் பைஃபோக்கல் லென்சஸ். சரியா? ஸோ ஐயை பற்றினதும் நமக்கு இவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஐயோட கான்செப்ட்ஸும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லைட். ஓகே, லைட் அப்படின்ற டாப்பிக்கில் நான் என்னெல்லாம் டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அகெயின் நம்ம இன்ஸ்டியூட்டில் we have started a live in-depth online course exclusively for Airport Authority of India. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா
ஸோ யூ கேன் காண்டாக்ட் 9677711366 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குப்பா. அண்ட் நம்மளோட டைம் டேபிள் நான் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு 3 செஷன் போகும். ஸோ மினிமம் 3 சிலபஸ் கவரேஜ் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்ப்பீங்க. தென் 2 லைவ் சப்போர்ட் கிளாஸஸ் ஃபிசிக்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் இருக்கும். வித் ஆல்டர்னேட் டேஸஸில் உங்களுக்கு டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். வித் லைவ் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ 185 சிலபஸ் கவரேஜ் வீடியோஸ் இருக்கும். 40 டெக்னிக்கல் டெஸ்ட், 25 ஃப்ரீ டெஸ்ட், 10 லைவ் ஸ்பெஷல் செஷன்ஸ் அண்ட் 40 லைவ் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு லைவ் செஷன்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 செஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏடிசி ஜேஇக்கானதாக இருக்கும். சரியா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 1 வீக்காக கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது லேட் கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் 9677711366 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஆல்.